சென்னையில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று உடற்கூறாய்வு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. பெரம்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவருடைய உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. இந்த கொலையில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷ் என்பவரின் சகோதரர் ஆற்காடு பாலு உள்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அடுத்த கட்ட விசாரணை முடிந்த பின்னரே கொலைக்கான காரணம் தெரியவரும் என்றும் வடக்கு மண்டல காவல்துறை கூடுதல் ஆணையர் அஷ்ராக் கார்க் தெரிவித்துள்ளார். முதல் கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு ஏராளமானோர் திரண்டுள்ளதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிவிட்டு தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.